இந்த வீடியோ பார்த்துட்ருக்க உங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் ஃபோன் சப்போஸ் தொலைஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி கூகுள் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்கள் மிஸ் ஆன ஃபோனோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி உங்கள் ஃபோன் வந்து சைலண்டில் இருந்தால் கூட ரிங் அடிக்கும். சப்போஸ் உங்கள் ஃபோனை யாராவது திருடி இருந்தால் கூட அவங்க கையில் உங்கள் ஃபோனோட டேட்டாஸ் எதுவுமே கிடைக்காத மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோன் டேட்டாஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? ஸோ அது எப்படி அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். அதை வந்து கிளிக் பண்ணி வேற ஒரு டிவைஸில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து கூகுளோட சைட் தான். இது வந்து உங்கள் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதை கொடுத்து நீங்கள் வந்து சைன்இன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ஜிமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் ஃபோன் வந்து தொலைஞ்சிருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் ஒரு ஜிமெயில் வந்து சைன்இன் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஜிமெயில் ஐடியும் அதோட பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன்இன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து 2 ஃபோன் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஜிமெயில் ஐடி வந்து 2 ஃபோனில் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 ஃபோனுமே அவங்க வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா ஒன் பவர், இன்னொரு ஃபோன் பார்த்தீங்கன்னா கேலக்ஸி S9. இதில் வந்து உங்களுக்கு என்ன ஃபோன் வந்து தொலைஞ்சிருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட கேலக்ஸி S9 வந்து தொலைஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அது எந்த நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த ஃபோனில் எவ்வளோ பேட்டரி ரிமைனிங் இருக்குது அப்படின்றத காமிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய டிவைஸ் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஸோ காமிக்கிறாங்களே அந்த இருக்குது. இதெல்லாம் அவங்க வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, ஸோ எந்த ஆப்ஷன் வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளே சவுண்ட், செக்யூர் டிவைஸ், எரேஸ் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒன் பை ஒன்னாக இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே சவுண்ட் ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோன் வந்து 5 மினிட்ஸ்க்கு வந்து உங்கள் ரிங்டோன் வந்து அடிக்கும் ஹை வால்யூமில். ஈவன் நீங்கள் வந்து சைலண்ட்டில் வைப்ரேட்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த ரிங்டோன் வந்து 5 நிமிஷத்துக்கு அடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய ஃபோன் வந்து நான் சைலண்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ இந்த ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணுறேன். என்னோடய ரிங்டோன் அடிக்கும் பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் ரிங்கிங் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம வீட்டுக்கிட்டேயே வந்து நம்ம ஃபோன் எங்கேயாவது தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து செக்யூர் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபோன் வந்து லாக் ஆயிரும். அது மாதிரி இந்த ரெக்கவரி மெசேஜ் ஃபோன் நம்பர் எதுக்கு அப்படின்னா, உங்கள் ஃபோன் வந்து லாக் ஆயிடுது இல்லையா, ஸோ அதில் வந்து சப்போஸ் யாராவது ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுங்க ஃபோனை, அது மாதிரி இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரெக்கவரி மெசேஜ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இங்கே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் ABC இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்து இந்த செக்யூர் டிவைஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுறேன். என்னோடய ஃபோனில் வந்து என்ன நடக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஃபோனோட லாக் ஸ்க்ரீன். ஸோ ஃபோன் வந்து லாக் ஆகிட்டு நம்ம கொடுத்த ரெக்கவரி மெசேஜ் வந்து அந்த லாக் ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எரேஸ் டிவைஸ். இது எப்போ ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்கள் ஃபோன் வந்து யாராவது திருடிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து நிறையா டேட்டாஸ், செக்யூர்டான டேட்டாஸ், ஃபோட்டோஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து அவங்க கைக்கு வந்து ஷேர் ஆகிடக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் டேட்டாஸ் எல்லாத்தையும் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து எனேபிள் எரேஸ் டிவைஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்க டேட்டாஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். லேட்டர் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் கிடச்சிச்சுன்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் திருப்பி டேட்டாஸ் எல்லாமே வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்கள் தொலைஞ்ச ஃபோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் வந்து ஆனில் இருக்கணும். உங்களோட மிஸ் ஆன ஃபோன் வந்து ஆனில் இருக்கணும், ஆஃப் ஆகிருக்கக்கூடாது. அது மாதிரி சம் நெட்வொர்க்கோட கனெக்டில் இருக்கணும், லொக்கேஷன் வந்து ஆனில் இருக்கணும். அது மாதிரி உங்கள் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பாருங்கள் ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எனேபிளில் இருக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன ஆப்ஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரியறதுக்கு மறக்காமல் ஹவு டு இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.